இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவை விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 19 நமக்கு ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. உலகம் முழுவதுமே கடந்த வியாழக்கிழமை குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இந்த விண்ணேற்ற பெருவிழா கொண்டாடப்பட்டது. இறை மக்களுடைய தேவை கருதி இந்திய திருநாட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை மிக அழகாக தம் நற்செய்தியிலும் திருத்தூதர் பணியிலும் அவர் பதிவு செய்கின்றார். மார்க்கு நற்செய்தியாளரும் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை குறித்து தன்னுடைய அதிகாரத்தின் இறுதி அதிகாரத்திலே அதனை பதிவு செய்கின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளரும் யோவான் நற்செய்தியாளரும் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை குறித்து எந்த குறிப்பையும் தம்முடைய எழுத்துக்களில் பதிவு செய்யவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நற்செய்தியாளர்களில் முதன்மையானவரான மார்க்கு நற்செய்தியாளர் இந்த நிகழ்வை பதிவு செய்வது என்பது இங்கே மிகவும் கவனிக்கவும் குறிப்பிடவும் தக்கது. தொடக்க திரு அவையினுடைய விசுவாச அறிக்கையாக, நம்பிக்கையாளர்களுடைய அறிக்கையாக பல்வேறு இடங்களில் ஆண்டவருடைய விண்ணேற்றம் குறித்த பதிவு இடம்பெற்றிருக்கிறது. புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 34, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 20, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 8 முதல் 11, கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 3 இறைவசனம் 1, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அதிகாரம் 8 இறைவசனம் 1 மற்றும் 2, அதிகாரம் 12 இறைவசனம் 2, பேதுரு தாம் எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 3 இறைவசனம் 22 ஆகிய இடங்களில் ஆண்டவருடைய விண்ணேற்றம் குறித்து பதிவு செய்திருக்கின்றனர். மனுவுருவான ஆண்டவர் இயேசு தம்முடைய மீட்பின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிய பின்பு தந்தையின் வலப்புறத்தில் மாட்சி மிகுந்த அரியணையில் அவர் அமர்ந்தார், அதற்காக விண்ணேற்றம் அடைந்தார் என்று தாய் திரு அவை நம்புகிறது, குறிப்பிடுகிறது, அறிக்கையாகவும் அது நமக்கு தந்திருக்கிறது. இந்த மானுடத்தை மீட்க பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கடந்த 40 நாட்களாக தம்முடைய திருத்தூதர்களை வலிமைப்படுத்திய தெளிவுபடுத்திய ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு விடுக்கிற அழைப்பு என்னவெனில், நாம் இயேசுவை இந்த உலகிலே மன்னகப்படுத்த வேண்டும். இதனைத்தான் திரு அவை நமக்கு படிப்பினையாகவும் கடமையாகவும் கற்பிக்கிறது. நாம் இயேசுவை மன்னகப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய தார்மீக கடமையும் உலகிற்கு நற்செய்தியை அறிவிப்பது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் இதற்கான கட்டளை மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு சில கடமைகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
கிறிஸ்தவர்களாகிய நாம் அதனை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். மார்க்கு நற்செய்தியாளர் மிக அழகாக ஆண்டவருடைய இந்த கட்டளையை தெளிவாக எடுத்து இயம்புகின்றார். உலகமெங்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 15 நாம் இதனை பார்க்கிறோம். இதனையே லூக்கா நற்செய்தியாளர் சற்று மாற்றத்திற்கு உள்ளாக்கி மிக அழகாக எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையாக கொடுக்கின்றார், அழைப்பாக அவர் விடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை மண்ணகப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கடமை. நற்செய்தியை அறிவிப்பது என்பது நம்முடைய கடமை. இயேசுவினுடைய வாழ்க்கையை விவரிக்கிற பகுதிதான் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. காண்க, மார்க்கு அதிகாரம் 1 இறைவசனம் 1 இதனை தெளிவாக வரையறுக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய நற்செய்தியாளர்களுடைய எழுத்துக்கள் மட்டுமே நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. இயேசுவை மையப்படுத்திய செய்தியாக அது அமைந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் மரபிலே தற்கால தமிழுக்கு முன்பாக இதனை சுவிசேஷம் என்று அழைத்தார்கள். விசேஷம் என்று நாம் இதனை பிரிக்கலாம். சிறப்பான நல்ல செய்தி என்று இதற்கு பொருள். கிரேக்க மொழியிலே இவாங்கெலியோன் என்று இதனை அழைப்பார்கள். லத்தீன் மொழியிலே இவாங்கெலியும் என்று இதனை அழைப்பார்கள். இந்த இவாங்கெலியம், இவாங்கெலியோன் என்ற இந்த சொல்லுக்கு அர்த்தம் ஓர் அரசருடைய போர் வெற்றியை அல்லது வாரிசு பிறப்பை அல்லது பட்டம் ஏற்பை மரக்கிளைகள் ஏந்தி அறிவிப்பதற்கு தான் இந்த சொல்லாடலை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் கிறிஸ்து என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தமே அரசருக்குரியவர், அரசரானவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், திருப்பூசுதல் பெற்றவர் என்றுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்று சொல்லாடுகின்ற பொழுது நாம் அனைவருமே அவருக்கு சொந்தம் என்பது மிக தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. ஆண்டவருக்கு நாம் உகந்த மக்களாக நாம் வாழ்கிறோமா? அந்த ஆண்டவருடைய செய்தியை, அந்த ஆண்டவரை இந்த உலகிற்கு நாம் பறைசாற்றுகிறோமா? ஆங்கிலத்திலே காஸ்பல் என்று இந்த நற்செய்தியை குறிப்பிடுவார்கள். அதனை பிரித்து பார்த்தால் கோ அண்ட் ஸ்பெல் என்றுதான் பொருள்படும். சென்று பறைசாற்றுங்கள், சென்று அறிவித்திடுங்கள். இந்த வாழ்வழிக்கிற வார்த்தையை திருத்துதர் பணி அதிகாரம் 5 இறைவசனம் 20, மீட்பளிக்கிற வார்த்தையை ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 16, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 4 மிக அழகாக சொல்லுகிறது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே நற்செய்தி. தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 8, திருத்துதர் பணி அதிகாரம் 13 இறைவசனம் 32 இதனை எடுத்து இயம்புகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிப்பது என்பது நம்முடைய தார்மீக கடமை. இந்த நற்செய்தியை அறிவிப்பதால் என்ன பயன், என்ன விளைவு என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக இறை
நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இடத்தில் மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படுகிறது. இந்த இரண்டும் தான் நற்செய்தி அறிவிப்பினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. செய்தியும் செய்தியாளருமான நற்செய்தியாளருமான ஆண்டவர் இயேசுவே இந்த உலகிற்கு ஆறுதல் தரக்கூடியவர். அவரே எங்கும் நன்மைக்கு செய்து கொண்டே சென்றார். எல்லா மக்களும் மீட்படைய வேண்டுமென்று அவர் விழைகிறார். எனவேதான் அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, விண்ணேற்றம் அடைகிற பொழுது நமக்கு அவர் கொடுக்கிற கட்டளை, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆகவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நிலையிலிருந்து இந்த உலகிற்கு நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இது அமைகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 4 மிக அழகாக சொல்லுகிறது. தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எவ்வளவு உணர்வு பூர்வமான, உளப்பூர்வமான, அனுபவமிக்க வார்த்தைகள்! நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் இயேசுவை எத்தனை முறை கேட்டோம், எத்தனை முறை கண்டோம், எத்தனை முறை உற்று நோக்கினோம், எத்தனை முறை தொட்டுணர்ந்தோம், எப்படி நாம் அவருக்கு சான்று பகர்கிறோம், எப்படி அவரை இந்த உலகிற்கு அறிவிக்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக அண்ணாந்து பார்த்தது போதும் என்று வெள்ளிடை மலையாக நமக்கு தெரிவிக்கிறது. அண்ணாந்து பார்த்தது போதும் என்றால் நீங்கள் மேலே பார்ப்பதை விட கீழே பார்ப்பது மேல் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசுவை மன்னகப்படுத்துவோம், ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அறிவிப்போம். திருத்தூதர் பிலிப்பு நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமையாக அமைந்திட வேண்டும் என்று விரும்புகின்றார், அழைக்கிறார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாராவது விளக்காவிட்டால், யாராவது கேட்காவிட்டால் என்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? யாராவது விளக்காவிட்டால் என்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இன்னும் ஆயிரம் பேர் நம்மிடம் விளக்கம் கேட்க காத்திருக்கின்றார்கள். எனவேதான் பவுலடியார் மிக அழகாக அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள் என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்கின்றார். ரோமையர் அதிகாரம் 10 இறைவசனம் 4 நாம் இதனை பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றோம். ஒவ்வொருவருக்குமே நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் இயேசுவை இந்த உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா இதனைத்தான் நமக்கு மிகப்பெரிய கட்டளையாக, கடமையாக நமக்கு கொடுக்கிறது. புனித பவுலடியாருடைய மனநிலையிலே நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற அந்த உணர்வோடு நற்செய்தியை அறிவிப்போம்.
நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு எத்துணை அழகானவை என்பதை நாம் உணர்வோம். ரோமையர் அதிகாரம் 10 இறைவசனம் 15 நாம் இதனை பார்க்கிறோம். ஆக இயேசுவை மன்னகப்படுத்துவோம். அன்னி தெரசாவை போல நாமும் செல்லும் இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவோம். இயேசுவை மன்னகப்படுத்த நாம் முயற்சிப்போம். அன்னை மரியாள் இதனைத்தான் செய்தார். ஆண்டவருடைய அடியார் ஒவ்வொருவரும் இதனைத்தான் மிக தெளிவாக செய்தார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையிலே அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தி, இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அனைவரும் பெரு மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். லூக்கா அதிகாரம் 24 இறைவசனம் 52. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கு நற்செய்தியாளர் இதனைத்தான் தன்னுடைய நிறைவு பகுதியாக அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் என்று குறிப்பிடுகின்றார். மகிழ்ச்சியோடு அதனை நிறைவு செய்கின்றார். ஆக இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு தூய ஆவியை தருவதாக வாக்களித்திருக்கின்றார். அந்த ஆவியை பெறுவதற்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமக்குள்ள கடமையை எண்ணி பார்ப்போம். நம்முடைய கடமையை நாம் துணிந்து மேற்கொள்ள ஆண்டவருடைய அருளை நாம் கேட்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.